ஈஸ்ட்டு ரைட்டா, கிழக்கு நோக்கி ஒரு 10 கிலோமீட்டர் வாக் பண்ணியிருக்காருமா. ரைட்டா. ஸோ அடுத்தது என்னப்பா சொல்லியிருக்காங்க, நார்த்தில் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் போயிருக்காங்கப்பா. ஸோ ஃபைனலாக கிழக்கு நோக்கி 2 கிலோமீட்டர். இதாம்மா அவன் சொன்னது. இது ஓகே பாருங்க. இப்போ என்ன சொன்னான்னா, ஸ்டார்ட் பண்ண பிளேஸுக்கும் ரைட்டா தற்போது இருக்கக்கூடிய இடத்திற்கும் இடையே உள்ள தூரம் என்ன, ரைட்டாப்பா. இது இந்த மாதிரி மெத்தடை வந்து நம்ம எப்படிப்பா எழுதணும், கிராஸாக பாருங்களேன். இது ஒரு லைன் போட்டுங்க, இது ஒரு லைன் போடுங்க, ரைட்டா. நம்ம என்ன கொஷின் கேட்குறான்னா இதுதான், இந்த டைரெக்ஷன் தான் கேட்குறோம். எப்பவுமே குறுகிய தூரம் தான் கண்டுபிடிக்கணும், ரைட்டாப்பா. ஸ்ட்ரைட்டாக இருந்தால் அது அப்படி வரலாம், இங்கே ஸ்ட்ரைட்டாக வரலாம், நமக்கு கிராஸாக இருக்குது. அப்போ இது யூஸிங் அந்த பித்தாகரஸ் தியரம்பா. இதோட டிஸ்டன்ஸ் பார்த்து சொல்லுங்கப்பா. இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இது ஒரு 10, இது எவ்வளோப்பா பாருங்கள் 2, அப்போது இது 12பா. இது ஓகேப்பா, இது 10, இந்த தூரம் வந்து 2, அப்போ 12, ரைட்டா. சரிப்பா. இது பாருங்கள், இந்த ஹைட்டு மாதிரி இருக்குல்ல, இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ பாருங்கள், இது ஒரு 2, ரைட்டா, இது ஒரு 3, அப்போ இது எவ்வளோ டிஸ்டன்ஸுப்பா 5பா. ஓகே பாருங்கப்பா, இது கிளியராக பாருங்கள். இது ஒரு 2பா, இது ஒரு 3, அப்போ 2 + 3 5, அவ்வளோதான்பா. இப்போ இந்த பித்தாகரஸ் என்னவா சொன்னால், இது தான்ப்பா பெரிய பக்கம், ரைட்டாக. இதை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவல் டு 5² + 12²பா. இது நம்ம ஆட் பண்ணுறோம். இது கிளியராக பாருங்கப்பா. பாருங்கள், இந்த 12² + 5², இது ஆட் பண்ணிங்கன்னா 25 + 144பா, 169. இந்த தூரத்தை ஒரு எக்ஸ்ன்னு வச்சுங்களேன், இதான் நம்ம கேள்வி. இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ x² = 5² + 12². அப்போ எக்ஸ் என்னவாக இருக்குன்னா 169னா எதோட ஸ்கொயர்னா 13ஓட ஸ்கொயர்பா. அப்போ அவ்வளோதான், 13 கிலோமீட்டர் தூரம்பா. அவன் ஸ்டார்ட் பண்ண இடத்திற்கும் தற்போது உள்ள இடத்திற்கும் எவ்வளோ குறுகிய தூரம்னா 13 கிலோமீட்டர் தூரம். ஓகே பாருங்கப்பா, அகைன் ரிப்பீட் பண்ணவா. இனிஷியலாக அவன் எப்படிப்பா சொன்னாங்க, ஓகேங்களா, நார்த்து நோக்கி போயிருக்கான் 2 கிலோமீட்டர், ரைட்டா. அங்கேருந்து என்ன சொல்கிறான், ஈஸ்ட்டில் ஒரு 10 கிலோமீட்டர் வாக் பண்ணுறான். மீண்டும் நார்த்தில் ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கிறான். மீண்டும் ஈஸ்ட்டில் 2 கிலோமீட்டர் போய் ஸ்டாப் பண்ணிட்டான், அவ்வளோதான்பா. இப்போ அவன் ஸ்டார்ட் பண்ண இடத்திற்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ், இது எப்படிப்பா எழுதணும், அப்படி கிராஸ், அந்த குறுகிய தூரம் இப்படி தான் எழுதணும். இதுதான் குறுகிய தூரம், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு முக்கோணம் மாதிரி வரையறதுக்காக இதை ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன், இந்த லைனை ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன். பாருங்கள், ஒரு முக்கோணம் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சா. இப்போ செங்கோண முக்கோணம் சொல்கிறோமா, இந்த 90 டிகிரி. அதனால நம்ம இந்த பித்தாகரஸ் வழியாக கண்டுபிடிக்கிறோம். இதுதான் பெரிய பக்கம், அதனால இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இதோட டிஸ்டன்ஸ் எப்படி எடுக்கிறோம், இது ஒரு 10, இது ஒரு 2பா, அப்போ இது 12 கிலோமீட்டருப்பா, ரைட்டா. இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு பாருங்கள், இது ஒரு 2, இது ஒரு 3, அப்போ 2 + 3 5 கிலோமீட்டருப்பா, அவ்வளோதான்பா. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறோம், பித்தாகரஸ் வழியாக கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். பாருங்கள், 12² + 5² ஆட் பண்ணால் அந்த x² கிடச்சோம். இந்த எக்ஸ் என்ன இருக்குன்னா 13 கிலோமீட்டருப்பா. சரி, ஒருவேளை உங்களுக்கு கொஷினில் இதில் டைரக்ஷன் கேட்டால் என்னப்பா சொல்லணும், அவன் ஸ்டார்ட் பண்ண இடத்திலிருந்து தற்போது உள்ள இடம் என்ன திசையில் உள்ளதுன்னு கேட்டால் என்னப்பா சொல்லணும். ஸோ ஃப்ரம் இஸ் ஸ்டார்டிங் பிளேஸ் அப்படின்னு கொஷின் கேட்டால் அட் ப்ரெசன்ட் பொசிஷன் என்ன டைரக்ஷன் இருக்குது, தற்போது உள்ள இடம், அவன் துவங்கிய இடத்துலேருந்து ஆரோ மார்க் இப்படி போடணும்பா. இந்த ஆரோ மார்க் போட்டால் இது என்ன டைரக்ஷன்பா, நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு திசையில் உள்ளது. இங்கே அதெல்லாம் கேட்கல, ஒருவேளை கேட்டால் ஒரு ஐடியா பார்த்துங்க. ஓகே பாருங்கப்பா, நம்ம முன்னாடி ஒரு சிம்பிளாக பார்த்தோம், அதையே கொஞ்சம் 2-3 ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா வருது. இது ஜாயின் பண்ணுற விஷயத்த புரிஞ்சிட்டிங்கன்னா போதும். எப்படி முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணுறோம், இவ்வளோ தான், பெரிய டஃப்லாம் ஒன்றும் இல்லை.